தம்பி இது ஒரு நான் சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. ஒரு ஒரு வாழை இருக்குது பார்த்தீங்களா, கன்று. வாழை கண்ணை போய் ஒரு இடத்துல நட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அதை நீங்கள் அழிக்கவே முடியாது. அது எப்படின்னா, ஒரு வாழை மரம் வளரும், காய்க்கும், பூக்கும், காய்க்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் செத்து போயிடும். ஆனால் பக்கத்துலேருந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு சின்ன கண்டு வரும், இன்னொரு சின்ன கண்டு வரும், அது வளரும், காய்க்கும், பூக்கும், காய்க்கும், அது போயிடும், பூக்கும், காய்க்கும். அப்படியே ஒரு ஏவிஎம் என்பது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாழடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வாழையை கட்டுவாங்க. ஏன் கட்டுறாங்க? அதாவது அந்த வாழைங்கிறது ஒரு இடத்துல வச்சுட்டா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தம்பி. அதை நீங்கள் அழிக்கவே முடியும். நீங்கள் நினைச்சா கூட அழிக்க முடியாது. அப்படிதான் இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்தாபனம். 80 வருஷமா தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அந்த ரத்தம், அந்த ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரோட ரத்தம் அது சரவணன் சாருக்கு இருந்துச்சு. இன்னும் வாரிசுகள் இருக்காங்க. பாலசுப்ரமணியம், முருகன் அப்படின்லாம் வாரிசுகள் இருக்காங்க. அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க, அவங்களோட வாரிசுகள் இருக்காங்க. ஸோ சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில். அந்த தொழிலை அவங்க நேசித்து ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சினிமா நம்மளுடைய கட்டுக்குள்ள இல்லை, நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லை, நம்ம பிளானிங்ல இல்லை. அப்படிங்கிறதுனால சினிமா விட்டு அவங்க ஒதுங்கி இருக்காங்க தற்சமயமா. நாளைக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்தால், ஏவிஎம் சரவணன் சாரே சொல்லியிருக்காரு என்னன்னா, அதாவது சினிமா லாபம் தரக்கூடிய தொழிலா மீண்டும் வந்தால் மீண்டும் நாங்கள் படம் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த குடும்பத்து வாரிசு எங்கேயாவது இருந்து நான் சொன்ன மாதிரி வாழை மாதிரி முளைச்சு மறுபடியும் இந்த ஏவிஎம் நிறுவனத்தை அதே மாதிரி தூக்கி பிடிப்பாங்க. இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல. இப்பயும் ஏவிஎம்கான மரியாதை அது அப்படியே தான் இருக்குது. அப்படிதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வாழ்ந்தவங்க, அந்த மரியாதை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அந்த தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவிஎம்ஐ கடந்து நம்ம தமிழ் சினிமாவே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஜென்ரேஷன்லேருந்து யாராவது வரலாம், வருவாங்க, வரணும்.